ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். ஆரவல்லி மலையில் சுரங்க நடவடிக்கைக்கு அனுமதிக்க கூடாது என்றும் அதில் உள்ள பல்லுயிர் சூழலை காக்க வேண்டும் என்றும் கோரி ராஜஸ்தானின் அபுமலையில் பொதுமக்களும் சூழலியல் ஆர்வலர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அவர்கள் தங்கள் பரப்புரை பேரணிக்கு இடையில் அற்புத மாதா ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு லெனின் வீதி திருவள்ளுவர் சாலை சந்திப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கட்டிடம் உள்ளது. இந்த கட்டிடத்தின் முன் லெனின் சிலை வைக்கப்பட்டுள்ளதை அறிந்த பாஜக இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சு நடத்திய பின் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பின்னர் விநாயகர் சிலையை எடுத்து வந்து லெனின் சிலை முன்பு வைத்தனர். அதன் அருகே இந்து முன்னணி கொடியை நட்டு வைத்தனர். இதையடுத்து அங்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திரண்டு வந்தனர். இரு பிரிவினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் இருந்ததால் காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைந்து போக செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியம் கொத்தங்குடி ஊராட்சியில் திமுக சார்பில் வாக்குச்சாவடி செயல் திட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் அவைத்தலைவர் சுப்பிரமணியன், இளைஞரணி துணை அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட திமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் உப்பள்ளத்தில் 5 வயது மதிக்கத்தக்க ஆண் புள்ளிமான் ஒன்று இரை தேடி வந்தது. அப்போது அங்குள்ள தெருநாய்கள் மானை விரட்டிச் சென்று கடித்து உள்ளன. நாய்களிடமிருந்து தப்பி மானை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். அவர்களின் பிடியிலிருந்து தப்பி ஓடிய மான் பெண் ஒருவரை முட்டி தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மானை தேடும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த கொடிப்பாளையத்தை சேர்ந்த ராஜா இந்துமதி இணையரின் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் தீ மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தினர். எனினும் வீட்டில் இருந்த பொருட்கள், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஆவணங்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சாம்பலாயின. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரிசி, போர்வை உட்பட இன்றியமையாத பொருட்களை வருவாய்த்துறையினர் வழங்கினர். சென்னை பூவிருந்தவல்லி ட்ரங்க் சாலையில் துணிக்கடைகள், உணவகங்கள் அமைந்துள்ளன. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் என அடுத்தடுத்து விழாக்கள் வருவதால் இந்த கடைகளில் துணிகளை வாங்க வாடிக்கையாளர்கள் குவிந்துள்ளனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. நெரிசலை குறைக்க போக்குவரத்து காவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். காஞ்சிபுரம் அரசு காமு சுப்பராய முதலியார் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் கலந்து கொண்டு 207 மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேயர் மகாலட்சுமி, திமுக செயலாளர் திலகர், தலைமை ஆசிரியர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் முறையான பராமரிப்பு இல்லாமல் குடிநீர் வழங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே வல்லத்தில் முறையான சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே ஏமனூரில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் திருவூடு ஏந்தி ஊர்வலமாக சென்று வனப்பகுதியில் குடியேறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் பிருத்வி இண்டிஜினியஸ் நேச்சுரல் ஃபார்மர்ஸ் தொண்டு நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மண் வளத்தை காக்கும் வகையில் இயற்கை உரங்களை கொண்டு விவசாயம் மேற்கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி பெருமாள், இயற்கை விவசாயி ஸ்ரீராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுதேசி மில் அருகே பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர் முக்தார் அகமதை கண்டித்து நாடார் சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நாட்டார் சங்கங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் முக்தார் அகமதை கைது செய்ய கோரி முழக்கமிட்டனர். இன்றைய தேதியில் பாண்டிச்சேரியில் அனைத்து நாடார் சங்கங்களின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜ் அவர்களையும் நாடார் சமுதாயத்தையும் இழிவாக பேசிய முக்தார் அகமது யூடியூபர் முக்தார் அகமதை கண்டித்து மாபெரும் கண்டன பேரணி பாண்டிச்சேரி சுதேசி மில் ஆலை வாயில் அருகில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி வடக்கு தெருவை சேர்ந்த சாய் ஹரிக்கும் பெரியகுளத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையே தீப திருவிழாவையொட்டி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த முன்பகையை மனதில் வைத்துக் கொண்டு தேவனாப்பட்டியை பைபாஸ் சாலையில் சென்ற சாய்ஹரியை சிலர் வழிமறித்து சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த சாய்ஹரி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் பெரியகுளம் வடகரையை சேர்ந்த நரேன், சரண், விஷால், சூர்யா ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அதிமுக இணை செயலாளர் துர்காதேவி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்தார்.
அப்போது காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி, குன்றத்தூர் நகர செயலாளர் அலெக்சாண்டர் ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த ஜெகனின் படகில் அவரும், வாசு, ராஜு, தீனா ஆகியோரும் பழவேற்காடு அருகில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது படகில் தீப்பற்றியது. இதனால் 4 பேரும் படகிலிருந்து கடலில் குதித்து உயிர் தப்பினர். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 4 பேரையும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மற்ற மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். சென்னை சோழிங்கநல்லூர், உள்ளகரம் ஆகிய இடங்களில் திமுக வட்ட செயலாளர் திவாகர், செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் திமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த தேர்தலில் பெற்றதை விட அதிக வாக்குகளை பெறுவதற்கான உத்திகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. கோவை பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான பன்னாட்டு கருத்தரங்கம் முதல்வர் பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமெரிக்க நாட்டின் பேட்ரிக் ஜே மெக்கவன் அறக்கட்டளையின் தலைவர் விலாஸ்தர், பெங்களூர் இந்திய அறிவியல் மையத்தின் கணினித்துறை பேராசிரியர் யதாதி நரஹரி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பக்தர்களிடமும் பொதுமக்களிடமும் செல்போன்கள் பறிக்கப்படுவதாக காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் சிவகுமாரும் காவலர்களும் சுற்றுக்காவல் பணியை மேற்கொண்ட போது திருட்டில் ஈடுபட்ட வேங்கிக்காலை சேர்ந்த யுவன் சங்கர், ரோமியோ ஆகிய 2 பேரை கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் மாவட்ட தலைவர் சௌமியா தலைமையில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் இரவில் பனி பொழிந்ததையும் பொருட்படுத்தாமல் செல்போன் வெளிச்சத்தை காண்பித்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை முன்பு தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். கோவை காந்திபுரத்தில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற பெயரை ஓட்டும் போராட்டம் நாம் தமிழர் கட்சியின் பேரறிவாளன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தில் இருந்த அனைத்து அரசு பேருந்துகளிலும் தமிழ்நாடு என்ற பெயரை ஒட்டினர். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்னும் பெயரை நாம் தமிழர் கட்சியினர் ஒட்டினர். தமிழ்நாடு என்ற பெயரை எழுதாமல் அரசு ஏன் தவிர்க்கிறது என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் நின்ற அரசு பேருந்துகளில் நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்நாடு என்னும் பெயரை ஒட்டினர். அப்போது தடுக்க வந்த காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து பேருந்துகளில் ஒட்டிய தமிழ்நாடு என்னும் பெயரை காவல்துறையினர் கிழித்து அகற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு பெயர் ஒட்டும் போராட்டம் நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் மணிகண்டன், உஷா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மாநில ஒருங்கிணைப்பாளர் விழிமலர், மாவட்ட தலைவர் சுந்தரவேல் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணத்தில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் சுப்பையா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நெடுஞ்சாலைத்துறையில் பணிபுரிந்து வரும் பதிவு எழுத்தர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், உதவியாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிளாவடி நந்தத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பயணியர் நிழற்குடையின் திறப்பு விழா அதிமுக ஒன்றிய செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பயணியர் நிழற்குடையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஜெயலலிதா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் கலந்து கொண்டார். புதுக்கோட்டையில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ் ஆட்சிமொழி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் மாணவர்கள் தலைவர்களின் வேடம் அணிந்து ஆட்சிமொழி விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர். புதுச்சேரியில் மதுக்கடை உரிமையாளர்கள், விடுதி உரிமையாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு அரசு விதிமுறைகளை விடுதியின் உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். விடுதிக்கு வரும் முதியோர், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. ஜனவரி 3ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்க மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக போஸ்கோ இளைஞர் நற்பணி மன்றத்தினர் தெரிவித்தனர். ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டுடைய முதல் ஜல்லிக்கட்டானது நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகாவில் தச்சங்குறிச்சி கிராமத்தில் ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆட்சியர் அறிவுறுத்தினார். இதில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மொராய் சிட்டி பகுதியில் ஜம்போ சர்க்கஸ் தொடங்கியது. இதனை திருச்சி மண்டல தலைவர் துர்காதேவி, தனியார் நிறுவன
லேரோன் மொராய்ஸ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அழிந்து வரும் சர்க்கஸ் கலைக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என சர்க்கஸ் கலைஞர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். டிக்கெட் ரேட்டு 150, 200, 250, 350. இது ஜெமினி சர்க்கஸினோட எம்ஜிஆர் பறக்கும்பாவே கமலஹாசன் அபூர்வ சகோதரங்கள்லாம் பண்ணி ஜெமினி சர்க்கஸினோட பிரான்ச்சு தான் இது. நம்ம ஜம்போ சர்க்கஸ் இந்தியாவிலே நம்பர் 1 சர்க்கஸ் தான். சேலம் மாவட்டம் கீழ்த்தொம்பையில் மயான பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி மலைவாழ் மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பலமுறை மனு அளித்தும் ஆத்தூர் வட்டாட்சியர் ஜெயலட்சுமி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்ட செயலாளர் முருகேசன் குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் சரவணப்பாக்கத்தில் ஏழுமலையின் வீட்டில் காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது அங்கு பதுக்கி வைத்திருந்த 60 கிலோ புகையிலை பொருட்களை கைப்பற்றினர். இதுகுறித்து ஏழுமலையை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தீபம் ஏற்ற வலியுறுத்தி பெண்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டுக்காக போராடி உரிமையை மீட்டெடுத்ததை போல மலை உச்சியில் தீபம் ஏற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் என்ற ஊரில் பெரும்பாலானோர் கோலமாவு விற்பனை செய்து வருகின்றனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோலமாவு தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக வியாபாரம் நடைபெறும் என கோலமாவு விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஊரக வேலை திட்டத்துக்கு சூட்டியிருந்த காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதை ஒரு தொகுப்பாக காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. புதிய சட்ட மசோதாவின் மூலம் மாநில அரசு மீது நிதிச்சுமையை அதிகரித்துள்ளதாக கூறி முழக்கமிட்டனர். புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் திமுக மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மேயர் திலகவதி, துணை மேயர் லியாகத் அலி ஆகியோர் பங்கேற்று கண்டன முழக்கமிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பெருந்தலைவர் காமராஜர் சிலை முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கலந்து கொண்டு முழக்கமிட்டார். கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் நகர்மன்ற தலைவர் கருணாநிதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே புதுப்பாளையத்தில் தேவிமுருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சேர்மன் சக்திவேல், ஒன்றிய திமுக செயலாளர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன் திமுக ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நகர்மன்ற தலைவர் ராஜேந்திரன், கூட்டணி கட்சியினர் ஆகியோர் பங்கேற்று முழக்கமிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் ஊரக வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கிய மத்திய அரசை கண்டித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரியில் திமுக அவைத்தலைவர் மனோகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தீர்த்தாராமன், சிபிஎம் சிசுபாலன், திமுக மாவட்ட செயலாளர் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பத்மநாபன், தாராபுரம் ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அத்திப்பட்டு கதிர்வேல், ஒன்றிய செயலாளர்கள் ராஜா, உதயசூரியன், ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் பொன் கணேசன், குமார் ஆகியோர் தலைமையில் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 15 இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் திமுக ஒன்றிய செயலாளர் சவுந்தர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் திமுக ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூரில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன் தங்கமுத்து தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ராஜேஷ், சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பேருந்து நிலையம் அருகே மத்திய அரசை கண்டித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் பெரியார் நினைவு நாளையொட்டி அவர் சிலைக்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாநில தலைவர் மைக்கேல் தாஸ், மாநில துணைத் தலைவர் வெங்கட் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் தாவேக மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் தலைமையில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பெரியார் சிலைக்கு திமுக மாவட்ட செயலாளர் பத்மநாபன், நகர செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் நிறுவனருமான எம்.ஜி. ராமச்சந்திரனின் நினைவு நாளையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் அவர் சிலைக்கும் படத்துக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதை தொகுப்பாக தற்போது காணலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் சிவா எம்ஜிஆர் படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அமமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், வழக்கறிஞர் அணி செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் நகர செயலாளர் சங்கர், ஒன்றிய செயலாளர் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அதிமுக ஒன்றிய செயலாளர் ரத்தனம் தலைமையில் எம்ஜிஆர் படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் நகர செயலாளர் சங்கர், மாவட்ட கட்டுமான தொழிற்சங்க துணை செயலாளர் பொன்னையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் எம்ஜிஆரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அதிமுக மாவட்ட செயலாளர் பலராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா ஆகியோர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றிய அதிமுக செயலாளர் மகேந்திரன், ஜெயலலிதா பேரவை செயலாளர் ரமேஷ் ஆகியோர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அதிமுக நகர செயலாளர் ஜெயவிஷ்ணு தலைமையில் எம்ஜிஆர் சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஒன்றிய செயலாளர் பெருமாள் முன்னிலையில் அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டு எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் திவ்யன் என்ற மாணவன் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினான். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிமுக நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் தலைமையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் எம்ஜிஆர் படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நகர செயலாளர் பழனி எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் வழக்கறிஞர் பூபதி, மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அதிமுக நகர செயலாளர் மோகன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் சம்பத் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கண்டியாநத்தம் பூதன்வளவு பட்டவன் சுவாமி கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக வேண்டிக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் நூக்காம்பாடி ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்திலிருந்து 27ஆம் ஆண்டாக திருப்பதி வெங்கடாச்சலபதியை தரிசிக்க நடைப்பயணம் மேற்கொண்டனர். இதில் ஆண்கள், பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் மலேசியாவில் இருந்து வந்த நடன கலைஞர் இந்திராணி தலைமையில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 36 நடன கலைஞர்கள், சீன பெண் புயிடின், மலேசியாவின் பூர்வீக குடியான லீனா நதீரா ஆகியோர் கலந்து கொண்டு நடனமாடினர். தங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு நடன கலைஞர் இந்திராணி நன்றி கூறினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரி பேட்டையில் வன்புலி வாகன ஐயப்ப பக்த சபா சார்பில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது.
சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பூஜை செய்து வழிபட்டனர். இந்நிகழ்வில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், குருசாமி, மோகன் ஆகியோர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா முடிந்து உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. கோவில் பணியாளர்களும் தன்னார்வலர்களும் இந்த பணியில் ஈடுபட்டனர். திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் உண்டியலில் 6,04,48,000 ரூபாயும் 235 கிராம் தங்கமும் 2.25 கிலோ வெள்ளியும் பக்தர்கள் செலுத்தியுள்ளனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.